ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி எப்படி ஃப்ரை பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நம்ம தண்ணியில் போட்டுடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா பொடி மாசாக கட் பண்ணி எடுத்துட்டு, இதுக்கு தேவையானது எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு போடணும். இல்லைன்னா மேலே நமக்கு எண்ணெய் அடிக்கும். நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பொடி மாசா நம்ம கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நான் எண்ணெயில் வேக விடலை, தண்ணியில் தான் வேக விட போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பேச்சுலர்ஸும் இதை ஈஸியாக செய்யலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம புளி சாதம், மெயினாக மோர் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், இந்த மாதிரி இதை நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஹையாக ஆட் பண்ணி அதில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ருசியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு போல இருக்கும். இதுவும் கூட இந்த கடலப்பயிறு சேர்க்கறதுனாலையும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் நான் ஒரு கரண்டி எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும். மசாலா எப்பயுமே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. மிளகாத்தூளும் நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஒரு சின்ன டம்ளர் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயிலே வறுக்கிறதுனா அது நிறைய எண்ணெய் ஆகும், அது உடம்புக்கும் ரொம்ப கெடுதி. அதனால நான் தண்ணியில் தான் வேக வைக்கிறேன். இந்த தண்ணி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு இது முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்தால் போதும். நிறைய நம்ம ஊற்றினாலும் பார்த்திங்கன்னா குழகுழப்பாயிடும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது, ஒரு மாதிரி விண்ட மாதிரி ஆகிடும். அந்த தோலை விட்டு நீக்கணும். ஏன் நான் தோல் நீக்காமல் அப்படியே போட்டுருக்கேன்னா அதில் சத்து அந்த தோலில் இருக்குது. அதனால் பெரும்பாலும் நம்ம தோலோட ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எப்பவுமே உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாயு பொருள்னு சொல்லுவாங்க. அந்த தோலோடு நம்ம அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா சத்துக்களும் அதில் உள்ள புரதச்சத்து, மாவுச்சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கிது. பார்த்திங்கன்னா நல்லா கொதி விட்டாச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஆனால் இன்னும் வேகலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதை நான் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம நல்லா மூடி போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மட்டும் சுற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா அந்த ஆவிலே நமக்கு வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா ப்ரௌனிஷ் கலராக வந்துடுச்சு. கலரு நல்லா வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வித அதாவது வெரைட்டி ரைஸு அப்படின்னு போட்டு எல்லாமே சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கார்னிஷுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்தாச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.